தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அரசியல் கட்சிகளில் மாற்றத்துக்கான கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சிகளுடைய தலைவர்களும் திருமாவளவன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், தோழர் செந்தமிழன் சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து பேரன்பும் பெருங்கோபம் படத்தை நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்க அப்படின்னு அவங்க அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய கட்சிக்காரர்களை போய் உடனடியாக திரையரங்கில் பாருங்கன்னு வந்திருக்குது, வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எந்த படத்துக்கு இப்படி ஒன்று அமைஞ்சிருக்கும்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் 40 ஆண்டுகளாக அந்த திரைத்துறையில் இருக்கேங்க. இப்படி ஒரு மாற்றத்துக்கான அரசியலை அதுக்காக பாடுபடுற வெவ்வேறு பாதைகளில் தமிழக அரசியலில் வெவ்வேறு துருவங்களில் பயணிக்கிற வெவ்வேறு கொள்கைகளை உடைய அந்த 3 தலைவர்கள் ஒரு படத்தை வந்து பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கட்சிகளுடைய தொண்டர்கள் வந்து ஒரு திரையரங்கில் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க. இது ஒரு சினிமா சாதிச்சிருக்கு. இந்த பேரன்பும் பெருங்கோபம் படம் ஏன் ஊடகங்களால் கவனிக்கப்படலை? அதுதான் என்னுடைய கேள்வி. அது இன்னும் எவ்வளோ விவாதம் எழுந்திருக்கணும்? நாள்தோறும் எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமானது எது இருக்குது? பெரியாரை ஒரு வார்த்தை சொல்லிட்ட உடனே எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணீங்க. ஆனால் அவருடைய கனவு இதெல்லாம் தான். இதுக்காகலாம் தான் அவர் பாடுபட்டார். இந்த படம் வந்து வெற்றி பெறது என்பது என்னென்னங்க, இதை நான் உங்ககிட்ட ஆதரவாகவோ கோரிக்கையாவோ நான் சொல்லலை. இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி பெறதுன்றது தான் சமூக முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு. அதனால் ஊடகங்கள் இதை ஆதரிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். 3 வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு எந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க? ஏன்னா 3 பேருமே வெவ்வேறு துருவங்கள். தோழர் திருமாவளவன் வந்து சொல்கிற கருத்து என்னன்னா, சனநாயக சக்திகள் அனைவரும் ஓரணியில் வந்து திரண்டு அவங்களுடைய குரலாக அந்த படம் ஒலிக்குது, எல்லாரும் வந்து திரையரங்கில் உடனடியாக திரளணும்னு சொல்லியிருக்காரு. சீமான் அதுதான் சொல்கிறார். இது வந்து சமூக முன்னேற்றம் வந்து ஒரே நாளில் உருவாக்குறது இல்லை. இது வந்து சாதிய தீண்டாமை குறித்த ஒரு முக்கியமான திரைப்படம். அதனால் இது வந்து கவனமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் சரியாக எடுக்கப்பட்டிருக்கு. இதை கட்டாயம் பார்க்கணும்னு சீமான் சொல்கிறார். இந்த படத்தை வந்து எங்களெல்லாம் பாராட்டி எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள், அதாவது நம்ம சாதி மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள படங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, மக்கள் வந்து கைவிடலை, அது தப்பு. மக்கள் முன்னாடி நீங்கள் கொண்டு போய் இந்த படத்தை வந்து காட்டியிருந்தீங்கன்னா அது எப்படி கண்டுகொள்ளாமல் போவாங்க? நல்ல படைப்புள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்துருவாங்க. கடலூர் மக்கள் தொகை உள்ளது. அந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-160 இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் தான். அது வந்து அவங்க மக்கள் வந்து இதெல்லாம் உழைக்கும் மக்களுக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை சிக்கல். அது நகரத்துக்கு ஓடி வந்துட்டவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் நகரத்தை தாண்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துறதே இந்த சாதிகை தான். அப்போ அவங்களும் பார்த்தா தான் அந்த மாற்றம் நிகழும். அதனால் எங்களுக்கு வந்து இந்த காட்சி வந்து மாலை காட்சியும் பகல் காட்சியும் கிடைச்சா இந்த படம் மிகப்பெரிய ஒரு மக்களை நோக்கி செல்லும், பெரு வெற்றியை தேடித்தரும். வெற்றின்னா ஒரு பொருளாதார வெற்றியை நான் சொல்லலை, சமூகத்தான வெற்றியை அது வந்து ஈட்டி தரும்னு நான் சொல்கிறேன்.